காலத்தின் குரல் இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை இன்று பேச இருக்கிறோம். ஒன்று, வேதாரண்யத்தில் நடந்த ஒரு மோதல். அம்பேத்கர் சிலை தலை துண்டாடப்பட்ட நிலையில் இரவோடு இரவாக புதிய சிலையை அமர்த்தி அங்கு அமைதி திரும்பச் செய்திருக்கிறார்கள். இரு தரப்பினருக்கிடந்த இடையே நடந்த ஒரு மோதல் என்பது வன்முறையாக மாறி அம்பேத்கர் அவர்களது சிலையை உடைக்கக்கூடிய அளவிற்கு வன்மமாக சென்றிருக்கிறது. தலைவர்களின் சிலை உடைக்கப்படுவது இது முதல் முறையல்ல. இது எதனால் இப்படிப்பட்ட தங்களுக்கிடையிலான, கட்சிகளுக்கிடையிலான அல்லது இரண்டு சமூக குழுக்களுக்கு இடையிலான மோதல் முற்றும்போது சிலைகளை உடைப்பது நடக்கிறது? ஏன் தலைவர்கள் சிலை குறிவைக்கப்படுகிறது என்பது ஒரு வினா. இன்னொன்று, சென்னை உயர்நீதிமன்றம் வேலூர் அருகே நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக சில ஆதங்கங்களை வெளியிட்டிருக்கிறது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவரது சடலம் பாலத்திலிருந்து பாடை கயிற்றின் வழியாக கீழே தொங்கவிடப்பட்ட ஒரு சம்பவம். அதைத் தொடர்ந்து அரசு தரப்பில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அங்கு தனி சுடுகாடு அமைத்து தரப்பட்டிருக்கிறது என்று உறுதி தந்தபோது உயர்நீதிமன்றம் சில கேள்விகளை கேட்டிருக்கிறது. தாழ்த்தப்பட்டவர்களுக்கென்று தனியே காவல் நிலையம் இல்லை, வட்டாட்சியர் அலுவலகம் இல்லை, வேறு உயர்நீதிமன்றம் இல்லை, நீதிமன்றங்கள் இல்லை. ஆனால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கென்று தனி சுடுகாடு என்பது ஏன் அமைக்கிறீர்கள்? இது ஜாதி பிரிவினையை அரசாங்கமே ஊக்குவிப்பதாக ஆகாதா என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்வியில் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அர்த்தத்தை நாம் பேசப் போகிறோம். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு, ஒரே வரி என்றெல்லாம் பேசுகிற ஒரு சமூகத்தில் ஒரே ஊரில் ஏன் ஒரே சுடுகாடு இருக்க இயலாமல் போகிறது என்பதை விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் தலித் முரசு பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு புனித பாண்டியன், வலதுசாரி திரு ரமேஷ் சேதுராமன், எழுத்தாளர் திரு மதிமாறன், அஇஅதிமுகவின் வழக்கறிஞர் திருமதி சிவசங்கரி, முக்குளத்தூர் புலிப்படையின் திரு பி.கே. சுரேஷ். வணக்கம். உங்கள் முதல் பார்வை என்ன புனித பாண்டியன்? அதாவது இந்த நாட்டினுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்களுடைய தந்தை என்று போற்றக்கூடிய அளவில் பாபா சாஹேப் என்று பெருமையோடு அழைக்கக்கூடிய இந்த நாட்டின் சட்டத்தை, ஒட்டுமொத்த மக்களுக்கான சட்டத்தை வடிவமைத்த, அதையெல்லாம் கடந்து இந்த உலகின் மிகச்சிறந்த சிந்தனையாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை பட்டப்பகலில் இங்கே தகர்க்க முடிகிறது என்று சொன்னால் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் வெட்கி தனை குனிய வேண்டும். ஆனால் அப்படி ஏதாவது இங்கே நடந்திருக்கா? எல்லாரும் அதை வேடிக்கை தான் பார்த்துருக்காங்க. எல்லா கட்சி தலைவர்களும் கண்டிச்சிருக்கிறாங்க. கண்டிக்கிறது வேற, கண்டிச்சுன்னா இன்றைக்கி போக்குவரத்தெல்லாம் நிலை குலைந்து போயிடுச்சா? அதெல்லாம் ஒன்றும் நடக்கலையே. கண்டனம் என்பது இன்றைக்கு அது ஒரு சடங்காக மாறி போயிருக்கிறது. ஏன்னால் அம்பேத்கருக்கு நீங்கள் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் அங்கே உங்களுடைய வாக்குகளுக்கு சிக்கல் இருக்கிறது என்று பொருள். நான் என்ன கேட்குறேன், இந்த சிவில் சொசைட்டி, பொது சமூகம், ஒரு இவ்வளோ பெரிய ஒரு நாட்டினுடைய தேச தந்தையாக போற்றப்படக்கூடிய அம்பேத்கருடைய சிலை எந்த காரணமும் இல்லாமல், ஏதாவது யாரோ ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மோதல் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு அம்பேத்கரை குறிவைப்பதற்கான காரணம் என்ன? இதை நம்ம ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இது ஏதோ திடீரென்று நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. திட்டமிட்டு இது போன்ற விஷயங்கள் நடக்கின்றன. உங்களுக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு லெனின் சிலை அகற்றப்பட்டது, உடைக்கப்பட்டது, சேதப்படுத்தப்பட்டது. பெரியார் சிலைக்கு அவமதிப்புகள் இங்கே நடந்தன. அதன் தொடர்ச்சியாக உலகத்திலேயே அல்லது இந்தியாவிலேயே மிக அதிகமான சிலை யாருக்கு இருக்குது என்று சொன்னால் அம்பேத்கருக்கு தான். யாருடைய சிலை மிக மோசமாக நாள்தோறும் அவமானங்களை சந்திக்கிறது என்று சொன்னால் அம்பேத்கர் சிலை தான். ஒரு நாட்டினுடைய சட்டத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தலைவரோட சிலையை நம்ம கூண்டில் வச்சிருக்கிறோமே, அதற்காக இந்த சமூகம் என்னைக்காவது வைக்கப்பட்டிருக்கா? இல்ல, ஒரு சமூக தலைவர் அப்படின்னு சுருக்கப்பட்டுட்டாரா அம்பேத்கர் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த ஒரு சமூகத்துக்காக அவர் இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் இந்த ஒரு சமூகத்துக்காக கொடுத்த இன்னைக்கு சமூக நீதி என்று நாம் பேசுகிறோம். இந்த நாட்டினுடைய தலைவிதியையே தீர்மானிக்கக்கூடியதாக எது இருக்கிறது என்று சொன்னால் சமூக நீதி என்ற இந்த பிரதிநிதித்துவ கோட்பாடு தான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பெண்கள், இப்படி பெரும்பான்மை சமூகம் இங்கே ஒடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு சமூக நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தால் தான் 2000 ஆண்டு கால அந்த பாகுபாட்டை நேர் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை எழுதும் பொழுது எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும், பெரும்பான்மை மக்களுக்கு
பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்புறம் எப்படி அவர் நீங்க ஒரு சாதி தலைவராக சித்தரிக்க முடியும்? அந்த பார்வையில் தான் கோளாறு இருக்கு நான் கருதுகிறேன். இல்ல, அம்பேத்கருடைய சிலை மட்டும் கூண்டுக்குள்ள இல்ல, முத்துராமலிங்க தேவர் சிலை கூண்டுக்குள்ள இருக்கு, அண்ணா சிலை கூண்டுக்குள்ள இருக்கு, ஏறத்தாழ. அதனால அம்பேத்கர் சிலை நான் எதையும் நியாயப்படுத்தல. அம்பேத்கரோட சிலைய வேறு எந்த தலைவர்களோட சிலையோட நீங்க ஒப்பிட முடியாது. அம்பேத்கர் ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சியாளர், மிகப்பெரிய சமூக சிந்தனையாளர். நீங்க ஜாதி தலைவர்களுக்கெல்லாம் சிலை வச்சுட்டு நாங்கள் அப்புறம் அது அம்பேத்கருக்கும் சிலை கூண்டு இருக்கு அவங்களுக்கும் கூண்டு இருக்குன்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அம்பேத்கர் ஒரு உலகின் ஒப்பற்ற சிந்தனையாளர், ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர், ஒரு மிகப்பெரிய பௌத்த மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு மாபெரும் போராளியாக அவர் குறியீடாக பார்க்கப்படுகிறார். இங்க என்ன வருதுன்னு அவரை எப்படி நீங்க வந்து கூண்டுல வச்சுட்டு அப்புறம் மத்தவங்களையும் கூண்டுல வச்சிருக்கோம், ஜாதி கலவரம் வருதுன்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது. அதாவது திடீர்னு ஒரு ஊர்ல ஜாதிய சமூகத்தில் ஒரு பார்வை கோளாறு இருக்கிறது. அம்பேத்கரை நீங்கள் ஒரு தேசிய தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்க அம்பேத்கருக்கு பேர் வைக்கும் போது மட்டும்தான், பேருந்துல பேர் வைக்கும் போது மட்டும்தான் எல்லார் பேரும் எடுக்கணும்ன்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. அம்பேத்கர் பேருந்து இருக்கிற பேருந்தை வந்து நாங்க ஊருக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம், சாதி இந்துக்கள் அதில் பயணிக்க மாட்டோம் என்று சொன்னது வேற எங்க நடந்திருக்கு? இல்ல, இங்க வந்து ஒரு அரசாங்கம் இதை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா பார்க்குது. இன்னொரு பக்கம் என்ன இருக்குதுன்னா ஒரு சிலைக்கு வந்து செருப்பு மாலை அணிவித்து அதை அவமதிப்பது அல்லது சிலையை சேதப்படுத்துறது, அப்படி செஞ்சா உடனே ஒரு ஏரியாவில் ஒரு சமூக பதற்றம் வந்துடுது. இரண்டு பிரிவினர்கிட்ட மோதலை உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு சிலையை சேதப்படுத்தினா போதும் அப்படின்ற அளவுக்கான நிகழ்வுகள் சமூக தென் மாவட்டங்களில் நடந்திருக்கு. சமூக பதற்றம், சிலைக்கு அவமானம், இதெல்லாம் நடந்த பிறகுதான் நம்ம விவாதிக்கிறோம். ஏன் அதற்கு முன்னால் எந்த விவாதம் இங்கே நடத்தப்படுவதில்லை? ஏன் அம்பேத்கர் சிலைகள் கூண்டிலே இருக்கப்படுகிறது என்பதற்கான ஒரு விவாதம் இதுவரைக்கும் நடக்கலையே. அது அவமானப்படுத்தப்பட்ட பிறகு ஏதோ பதற்றம் வந்துடும், அதனால நாங்கள் அதை கூண்டில் வச்சிருக்கிறோம், அப்படி விவாதம் நடத்தப்படக்கூடாது. நாம ஒரு தேசத்தினுடைய ஒரு முக்கியமான சட்ட வரைவுக்கு காரணமாக இருக்கக்கூடியவரை, ஒரு மிகப்பெரிய சமூக நீதி கொள்கைகளுக்கு கர்த்தாவாக இருக்கக்கூடியவரை நாம் ஏன் கூண்டில் வைத்திருக்கிறோம் என்று இங்கு நாள்தோறும் விவாதங்கள் நடக்கப்பட வேண்டும். நான் பி.கே. சுரேஷ்ட கேட்கணும். திரு சுரேஷ், வேதாரண்யம் சம்பவம் எதை சொல்லுது? வணக்கம் சார். வேதாரண்ய சம்பவம் வந்து எப்படி நடத்திக்கிட்டீங்களா, இது வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்க, அது ரெண்டு சமூகத்துக்கு இடையே ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்து காவல்துறைகிட்ட வந்து பல முறை வந்து தொடர்பு கொண்டு முக்குளத்து புலி அமைப்பு அந்த நகர செயலாளராக இருக்கிற அந்த பாண்டியன்கிறவர் வந்து பல முறை எனக்கு வந்து முன்விரோதம் இருக்குது, எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க, இதே மாதிரி நிறையா கூலிப்படைகள் உள்ள முகம் தெரியாத வந்து நபர்கள்லாம் வந்து வேதாரண்யத்துக்குள்ளே நிறையா நடமாடுறாங்க, 2 முறை என்னை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா ஒரு பெட்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து காவல்துறை எடுக்கலை. நீங்கள் அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும், காவல்துறையோட மெத்தனை போக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குங்கிறத. நீங்கள் அங்கே நடந்த அந்த கார் கொளுத்துன அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு புலிகள் அமைப்பை சேர்ந்த பாண்டியராஜனுக்கும் அதே பகுதியில் இருக்கிற இன்னொரு பிரிவினருக்கும் சண்டை இருக்கு, முன்விரோதம் இருக்கு, 2 பேருக்கும் மோதல் இருக்குது, அவர் பாதுகாப்பு கேட்டார், இதெல்லாம் உண்மைன்னே வச்சுப்போம், முன்விரோதம் இருந்தது, இதெல்லாம் உண்மைன்னே இருந்தாலும் இவர் கார் போய் அவர் பைக்கை மோதிச்சு, அதுக்கு பிறகு 2 பேருக்குள்ள தகராறு வருது, காரை உடைக்கிறாங்க, இவங்க வெட்டுறாங்க, இதெல்லாம் அம்பேத்கர் சிலை எங்க இருந்து வருது? அம்பேத்கர் சிலை ஒரு பொதுவான தலைவருடைய சிலை, அவரை ஏன் குறி வைக்கணும்? அவர் சிலையை ஏன் வந்து சேதப்படுத்தணும்? ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம். இது வந்து அந்த பையன் வந்து அவங்க ஒய்ஃபை கொண்டு போய் கோயிலில் இறக்கி விட்டுட்டு திரும்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன் வழியாக வர்றப்ப அவரை வழிமறைச்சு தாக்குறாங்களே ஒழிஞ்சு இவர் யாரு மேலேயும் ஏற்றலை. நீங்கள் நல்லா அந்த ஃபுட்டேஜை பாருங்கள், யாரு மேலேயும் அவர் வந்து காரையும் ஏற்றலை, ஒன்றும் பண்ணலை. ஆனால் அவரை இது வந்து காலையிலேருந்து அது பிளான் நடந்துகிட்டே இருக்குது, காலையிலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. இவர் வந்து இந்த மெசேஜ் எல்லாம் கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தகவல் அனுப்புகிறாங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் யாருமே இல்லை, ஏன்னா ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு பதட்டத்தினால எல்லாருமே வேளாங்கண்ணி அப்படி சுற்று வட்டாரமாக போயிட்டாங்க, யாருமே காவல்துறையில் ரொம்ப கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இந்த வழியா வர்றதை இதெல்லாம் கரெக்டாக பிளானிங் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க அவங்க. அதை கரெக்டாக அந்த தகவல்லாம் தெரிஞ்சு தான் அந்த வழியா வர்றவரை கரெக்டாக காவல் நிலையத்திற்கு ஏற்ற மாதிரி அவரை தாக்கியது திட்டமிட்ட வந்து ரொம்ப கிடையாது, ஒரு வன்முறை. அவர் குறிவைக்கப்பட்டார், அவரை தாக்குறதுக்கு திட்டம் போட்டாங்க, பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க. அது சரி என்றால் போலீஸ் நடவடிக்கை எடுக்கட்டும். அதுக்கு திட்டமிட்டாங்கன்றீங்களே,
அம்பேத்கர் சிலை எந்த திட்டமிடலும் இல்லாமல் எந்த புரோவோகேஷன் இல்லாம அவர் சிலையை ஏன் வந்து ஒருத்தர் வெட்டி துண்டாடணும்? அதுல என்ன நியாயம் இருக்கு? எதற்காக அம்பேத்கரை குறிவைக்கிறாங்க? அதை தான் சார் சொல்றேன், நியாயம் இல்லை. இப்போ அதை வந்து எங்க சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏற்கனவே வந்து இதுல நிறைய பேர் இங்க வந்து இறங்கிட்டாங்க. இது சமூக விரோதிகளை வச்சு இது ஒரு ஜாதி கலவரத்தை தூண்டி அரசியல் பண்ணணும்னு சில விஷயங்களை செய்யறாங்க. அதை வந்து இந்த மாதிரி எங்க முக்குளத்து புலியோ இல்ல தேவர் சமுதாயமோ தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல உங்களுக்கு. அது வந்து அந்த கூட்டத்தில் வந்து ஒரு விஷயம் நடக்குது, அது வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அந்த சமூக விரோதிகளை வச்சு பயன்படுத்தி அந்த சிலையை வந்து சேதப்படுத்தி அதில் அரசியல் ஆதாயம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் செய்யறாங்களே ஒழிஞ்சு. ஏன்னா இந்த பையன் தாக்கப்பட்ட பையன் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள இது யார் இது வந்து சுரேஷ், நீங்க வந்து உங்க தரப்பை சேர்ந்தவர்கள் செய்யலன்னு மறுக்கலாம். பட்ட பகல்ல நடந்திருக்கு, இதற்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. உரியவர்கள் யார் செய்தார்களோ அவங்கள கண்டுபிடிக்கிறது காவல்துறைக்கு அதிக நேரம் எடுத்துக்க போறதில்லை. இப்போது எல்லாம் தலைமறைவாகி இருக்கிறாங்க. அவர்களை பிடித்தால் அவர்கள் யார், எதற்காக இந்த புரோவோகேஷன்ல செஞ்சாங்க அப்படின்ற விவரங்கள்லாம் 2 நாள்லயோ சில மணி நேரங்கள்லயோ கூட தெரியக்கூடும். நாம் தொடர்ந்து பேசலாம். திரு ரமேஷ் சேதுராமன், டாக்டர் ராமதாஸ் இன்னைக்கு வந்து ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் சொல்லக்கூடிய கருத்து, அண்மை காலங்களில் எங்க கட்சியை சேர்ந்த கொள்கை வழிகாட்டிகளில் ஒருத்தர் அம்பேத்கர், அவருடைய சிலையை சேதப்படுத்துனதை ஏற்றுக்க முடியாது. அண்மை காலமாக தந்தை பெரியார் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகள் சேதப்படுத்தப்படுவது அதிகரித்து வருகிறது. சிலைகளை சேதப்படுத்துவதன் மூலம் யாரையும் சிறுமைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றார். ஒரு தலைவரை வந்து நீங்க சிலையை சேதப்படுத்துறது மூலமா அந்த தலைவரை, அவரை ஏற்றுக்கொண்டவங்களை, அந்த தலைவரை சிறுமைப்படுத்த முடியாது. ஆனா அந்த அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவுடைய உணர்வுகளை நீங்க வந்து காயப்படுத்தலாம். அந்த தலைவரை தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள்ட்ட அவங்க மனதை நீங்க காயப்படுத்தலாம், அல்லது அவர்களை சிறுமைப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு அந்த தலைவரை போய் நீங்க இந்த தரப்பு தொடுது, ஒரு தரப்பு தொடுதுன்னு சொல்லலாமா? இது 2 வகையில் எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி காலங்காலமாக நடக்கிறதுங்கிறது தவறான ஒரு விஷயம். ஏன்னா வந்து மக்கள் அமைதிக்கு, அதாவது பொது வாழ்விற்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அதே சமயத்தில் அம்பேத்கர் எடுத்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமாக தான் அவர் வேலை செஞ்சாரே தவிர, நான் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அதனால் தலித்துக்காக வேலை செய்கிறேன்னோ, இல்லைனா வந்து மற்ற சமூகத்தை பற்றி ஏதோ தவறாவோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே அவர் வந்து பண்ணலை. கான்ஸ்டிடியூஷன் எழுதினதுங்கிறது வந்து ஒரு நோக்கோட தான், தேசிய நோக்கோட தான் பண்ணியிருக்கார். ஸோ அந்த மாதிரி நாடை கொண்டாடப்படும் ஒரு தலைவர். இதே மாதிரி தான் நீங்கள் தேவர் ஐயாவை எடுத்தீங்கன்னா, தேவர் சமூகம் அவங்க சமூகத்துல இருந்து வந்ததுனால அவங்க எவ்வளவு வேணா அவர் தெய்வமா கூட கொண்டாடுறாங்க. ஆனா ஒரு தேசபக்தியோட ஒரு நிமிஷம் நம்ம வந்து இந்த விவாதத்தை அம்பேத்கர் வெர்சஸ் தேவர் அப்படின்னு இல்ல அப்படி கொண்டு போல. தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்குங்க, நான் முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் என்ன சொல்ல வரேன். இந்த மாதிரி நம்மளோட நாடு கொண்டாடக்கூடிய அத்தனை தலைவர்களும், இப்போ தேவரோட சிலை பார்த்தீங்கன்னா நம்ம பாராளுமன்றத்தில் இருக்கு. அப்படிப்பட்ட நேஷனலி செலிப்ரேட்டட் லீடர்ஸ்னு சொல்றோம். தேசமே கொண்டாடக்கூடிய தலைவர்களை ஒரு குறுகிய சாதி வட்டத்தோளுக்குள்ள வைக்கிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. அதாவது அந்த சாதியிலேருந்து வந்தாருங்கிறது அந்த சாதிக்காரர்கள் கொண்டாடலாம், ஆனா அவர்கள் இந்த தேசத்திற்கே உரியவர்கள். அப்படிங்கும்போது அந்த வகையில நம்ம வந்து இந்த மாதிரியான தேசத்துக்கு தலைவர்கள், தேசத்திற்கு உரியவர்கள்ன்ற பார்வை இன்னைக்கு வந்து 100 வருஷத்துல கல்வி அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாடு தான் வந்து உயர்கல்வியில முன்னிலையில இந்தியா சராசரியை விட அதிகமா இருக்கு. குறைந்தபட்சம் பட்டதாரிகளா இருக்கிறாங்க ஒவ்வொரு வீட்லயும். ஆனா இந்த தலைவர்கள் வந்து அம்பேத்கர் சட்டம் இயற்றினார் அப்படின்னா அதை தாண்டி அவர் செய்த சமூக பங்களிப்புகள் வந்து பரந்துபட்ட அளவுல பார்க்கப்படாம குறுகிய வட்டத்துல பார்க்கிற ஒரு தன்மை இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட இருக்க. அதுதான் இஷ்யூ. இப்போ என்னன்னா, அம்பேத்கர் ஐக்கனா வச்சு சாதிய கட்சிகள் வர்றதுதான் இங்க பிரச்சனை. இப்போ என்ன நான் சொல்றேன், எந்த கட்சியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலும் அம்பேத்கரை கொண்டாடுறாங்க. அதே சமயத்துல எல்லா தேசிய கட்சிகளை விட்டுட்டு ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சிகளும் எல்லாமே இந்த அம்பேத்கரை கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் அம்பேத்கர். அதனால ஜாதி கட்சிகள் அம்பேத்கரை சுவீகரிச்சிட்டாங்க, அவங்க அம்பேத்கரை முன்னிலைப்படுத்துறதுனாலதான் அம்பேத்கர் அவ்வாறு பார்க்கப்படுகிறாருன்னு சொல்ல வர்றீங்களா? ஆமா, அவங்க சுவீகரிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா முன்னுக்கு பின் முரணான ஒரு சில விஷயங்களை சொல்லி
அவர் வந்து இந்த ஜாதிக்கு மட்டுமே உரியவர்னு ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணும்போது அங்கதான் ப்ராப்ளம் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜாதிக்குரியவர்கள் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற தாழ்த்தப்பட்டோரை பிரதிநிதித்துவப்படுத்துற கட்சிகள் கூட அம்பேத்கரை எங்க ஜாதிக்கு சொந்தமானவர்னு அவங்க சொல்றது இல்லையா? அவங்களுமே வந்து பொதுவெளியில் பேசுகிற போது இது பண்றப்ப இவ்வளவு பெரிய அறிஞர் இவரை ஏன் பொது சமூகம் கொண்டாட மறுக்கிறது, ஏன் இவரை பொது தலைவராக பார்க்க மறுக்கிறார்கள்? நான் பார்த்த வரைக்கும் பொது சமூகம் நிச்சயமாக அம்பேத்கரை கொண்டாடுகிறதுன்னு தான் நான் சொல்லுவேன். எந்த வகையிலையும் வந்து அவரை நான் அசிங்கப்படுத்தினா எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயுமே பார்க்கல. இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன், சிலை வைக்கிறது அப்படின்னா வந்து நம்மள வந்து சிலை வைக்கிறதுங்கிறதே ஒரு வந்து கல்ச்சரா ஆயிப்போச்சு. இல்லை எல்லா தலைவர்களுக்கும் கட்சி தலைவருக்கும் சிலை வைப்பாங்க, வைக்கட்டும், ஏன்னா அவங்கவுங்க தலைவரை கொண்டாடுறதுக்கு அவங்க சிலை வச்சுப்பாங்க. ஆனால் பொது இடத்துல எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க. இப்போ அம்பேத்கரையோ நான் சொன்ன மாதிரி தேவர் அவர்களையோ சிலை வைக்கிறதுங்கிறது வந்து அவர்கள் தேசத்திற்கே உரியவர்கள். அதான் சொல்றேன், அம்பேத்கர் சிலையுமே அதே மாதிரி தேவர் சிலையுமே எங்க இருக்குன்னா பாராளுமன்றத்திலே வச்சு கொண்டாடுறோம் நம்ம. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிற நாடு இது. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு கட்சியுமே வந்து இவங்க சிலையை வைக்கக்கூடாதுன்னு பாராளுமன்றத்தில் சொல்லலை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. அடுத்த விஷயம் நான் சொல்றேன், ஒரு பக்கம் இந்த மாதிரி சிலையை வந்து அதாவது யாரோ ஒருத்தரோட மனதை புண்படுத்துறேன், எனக்கும் இன்னொரு தரப்பிற்கும் ஒரு மனத்தாங்கல் இருக்கிறது, அது ஏதோ ஒரு வகையில வெடிக்குது, ரெண்டு பேர் தான் சண்டை போட்டுக்கிறாங்க, அது ஒரு மனத்தாங்கலாய் பெருசா வெடிக்கும் போது ஒரு சமூகத்திற்கும் இன்னொரு சமூகத்திற்கும் ஒரு பிரச்சனையா கிரியேட் ஆகும்போது அதுல வந்து இன்னொரு சமுதாயத்தை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ற ஒரு தலைவரா பார்த்து அவரோட சிலையை உடைக்கிறதுங்கிறது ஒத்துக்கொள்ள முடியாது. அதே சமயத்துல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் அலோவ் பண்ணக்கூடிய ரைட் டு பிரே, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியதையும் மனதை புண்படுத்தக்கூடிய விதத்துல ஒரு சில சிலைகள் வைக்கப்படுகின்றன. அதுவும் மிக மிக தவறு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது எப்படி பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல அம்பேத்கர் சிலையை வச்சிருக்காங்க, அந்த இடத்துல வந்து ஒரு ஊரினுடைய முகப்பு, அது வந்து என்ன புண்படுத்திடுது? அது எனக்கு ஒன்றும் நான் அம்பேத்கரை பத்தி சொல்லல. ஓகே, நீங்க அம்பேத்கர் விட்டு வர்றீங்க. ஆமா, அம்பேத்கரை விட்டுட்டு வரேன். இப்ப நான் சொல்றது கோவில் எதிர்க்க மட்டும்தான் பெரியார் சிலையை வைப்பாங்க. ஜெமினி பாலத்துக்கிட்ட இருக்கு, அங்க இருக்கட்டுங்க, பிரச்சனையே கிடையாது. நான் என்ன சொல்றேன், அங்கெல்லாம் வச்சுக்குங்க. நான் என்ன கோயில் வாசல்ல வச்சுட்டு அங்க வந்து கடவுளை கும்பிடுபவன் காட்டு மிராண்டின்னு எழுதி வைக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், அதே மாதிரி மற்ற வழிபாட்டு தலங்களை வச்சுருவீங்களா? அங்கீகரிக்கப்பட்டது, அதாவது பெரும்பான்மை மக்களோட மனதை புண்படுத்துறது வந்து சட்டத்தை அங்கீகரிக்கப்பட்டதா? என்னங்க சொல்றீங்க நீங்க? என்னங்க சொல்றீங்க? பெரும்பான்மை மக்கள் இந்த ஜாதி கட்சிகள்லாம் அம்பேத்கரை மிஸ்யூஸ் பண்றாங்கன்ற அர்த்தத்தில் அவர் சொல்றாரு. முதல்ல தலித் கட்சிகள் ஜாதி கட்சிகள் கிடையாது. மற்ற ஜாதி கட்சிகளோடு, ஜாதி பெருமை பேசக்கூடிய கட்சிகளோடு தலித் கட்சிகளை நீங்க ஒப்பிடுறதே தவறு. தலித் கட்சிகள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுறாங்க. அவங்க ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு பேரே அவுட்காஸ்ட், ஜாதி அற்றவர்கள். அவர்கள் வந்து தங்களுக்கான பிரதிநிதித்துவம் கோரி, தங்களுக்கான உரிமைகளை கோரி, ஜாதி ஒழிப்புக்காக போராடக்கூடியவர்களை நீங்க ஜாதி கட்சின்னு சொல்றதுனாலதான் அம்பேத்கரையும் ஜாதி கட்சின்னு சொல்லி அம்பேத்கர் சிலையை வந்து ஏன் உடைச்சிங்க, இப்படி உடைக்கலாமான்னு கேட்டா பெரியார் சிலையை போய் நீங்க வைக்கலாமான்னு கேட்கிறாரு. அதான் சொல்றேன், அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதுக்கு முன்னால் இன்னொன்னையும் சொல்லிடுறேன். இந்த சமூகம் அம்பேத்கரை அங்கீகரிக்கவில்லை என்பதற்கான ஒரு காரணத்தை சொல்றேன். அம்பேத்கர் மறைந்து 50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அம்பேத்கருக்கு இந்த சமூகம் பாரத ரத்னா, இந்த அரசு பாரத ரத்னா விருதை கொடுத்திருக்கிறது. அதுக்கு முன்னால் எம்ஜிஆருக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க. அது யார் கொடுத்தது? விபி சிங் கொடுத்தாரு. விபி சிங் கொடுத்தாரு. ஆக மொத்தம் காங்கிரஸ் கொடுக்கல. அம்பேத்கர் சட்டத்தை ஏற்றின அம்பேத்கருடைய சிலை நாடாளுமன்றத்தில் போறதுக்கு 50 ஆண்டுகள் ஆச்சு. பொது சமூகம் எங்க அம்பேத்கர் அங்கீகரித்திருக்கிறது? அங்கீகரிக்கவில்லையே. இப்ப ஏன் நீங்க வந்து அம்பேத்கர் சிலையை தாக்கப்பட்டிருக்கிறது என்பதுக்கு 2 பேர்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. உடனே பெரியார் சிலைக்கு போறாங்க. அங்க என்ன பிரச்சனை, அங்க என்ன சாதி பிரச்சனை, அதெல்லாம் இருக்கட்டும். அதற்காக அம்பேத்கரை ஏன் குறிவைக்கிறீர்கள்? ஏற்கனவே இந்து அமைப்புகள் அந்த சிலை வந்து போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது என்று ஏற்கனவே பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப ஒரு திட்டமிட்ட தாக்குதல் இது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, இங்க நடக்கக்கூடிய ஏதோ ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அம்பேத்கர் சிலையை தகர்க்க வேண்டும். இங்க சுத்தி அங்க சுத்தி இந்துக்கள் மேல பழி போடணும். முதல்ல அதுக்கு தான் நீங்க சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன், தலித்துன்னு பேசுறேன் நீங்க. இந்த மாதிரி விஷயத்துல அதாவது இந்துக்கள், இந்துத்துவா இல்ல பாஜக இந்த மாதிரி பழி போடுறதுக்கு முயலும் நீங்கள்
இதாவது நீங்க தலித்துன்னு சொல்றதுக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் சண்டை நடந்தா, ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் சண்டை நடந்ததுன்னா அங்க ஏன் அதை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க? பெரிய விஷயங்கள். ஒரு பொம்பளைய ரீசெண்டா ஒரு கத்தி வச்சு உதைச்சிருக்காங்க. எங்க போனீங்க? வாயை திறந்தீங்களா? இது வரைக்கும் அதுக்கு கருத்து சொல்லுங்க, கண்டனம் சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. பொது சமூகம் கண்டிக்குது. முதல்ல நீங்க வந்து தலித்தோட ரெப்ரசன்டேட்டிவ் கண்டிக்க மாட்டேன்றீங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க? மீதான தாக்குதலே ஒரு கண்டனத்தோட தொடங்கி இருக்கணும். நீங்க நான் கண்டிக்கிறேன். நான் தெளிவா சொல்லிருக்கேன். தயவு செஞ்சு திரும்ப இந்த பதிவை பாருங்க. நான் திரும்பவும் சொல்லிருக்கேன், இவங்க எல்லாம் வந்து மிக உயர்ந்த தலைவர்கள். அவர்கள் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள போட்டு செய்ய இந்த மாதிரி அவர்கள் சிலையை தகர்ப்பது என்பது மிக மிக கண்டிக்கத்தக்க விஷயம் அப்படின்னு நான் முன்னாடியே பதிவு பண்ணிட்டேன். இதை நீங்க வந்து கேட்கல. செலக்டிவ் டெஃபினேஷனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பிரச்சனைக்கு அம்பேத்கரோட சிலை தாக்கப்படுறதுக்கு என்ன காரணம்? ஒரு வரியில பதில் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். ரெண்டு தரப்புக்கு. எந்த ரெண்டு தரப்பு? எந்த ரெண்டு தரப்பு நீங்க சொல்லுங்க. நீங்க தாங்க பதில் சொல்லணும். ஏன் நான் ஏன் சொல்லணும்? ஆதிக்க சாதியினர் தான் இதை செஞ்சிருக்காங்க, சாதி வெறியர்கள் தான் செஞ்சிருக்காங்க. சரி, இந்து அமைப்புகள் இது பின்னால இருக்கு. இந்து அமைப்புகள் நீங்க நிரூபிக்கணும். நீங்க குற்றம் சாட்டுறீங்க. நீங்க இந்து அமைப்புகள் இருக்குங்க. பெட்டிஷன் அதாவது என்ன பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க? அம்பேத்கர் சிலை அகற்றணும், போக்குவரத்துக்கு இடையூறா இருக்குன்னு சொல்லி யார் கொடுத்திருக்காங்க? என்ன இந்து அமைப்பு கொடுத்தது நீங்க சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. அப்போ சும்மா மொத்த போய் சொல்லக்கூடாது. நீங்க தவறா பதிவு பண்றீங்க, போய் சொல்றீங்க. நான் சொல்றேன், நீங்க அப்படி உண்மையை சொல்றதா பதிவுல பேர் சொல்லணும். நீங்க உண்மையை பேசுறதா பதிவுல உண்மையை சொல்லணும். உங்களுக்கு சொல்றதுக்கு இஷ்டம் இல்ல, சமூக விரோதிகள் முடியல. ஏன்னா போய் புரட்டு விரோதிகள் நீங்க சொல்றது யாரு? ரெண்டு சாதிகள் இன்வால்வ் ஆயிருக்கு, ஒரு இந்து அமைப்பு இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் சண்டைகள் ஈடுபட்டு பொதுமக்களுக்கும் இந்த சாதி மத நல்லிணக்கங்களுக்கும் எந்த வகையிலும் ஊறுபாடு ஏதுபாடாம இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே சமூக விரோதிகள் தான். சமூக விரோதிகள். சரி, யார் அந்த சமூக விரோதிகள்? அவங்களை அடையாளப்படுத்துங்க. சமூக விரோதிகள்னா இன்னொரு தரப்பு இருக்கு. நான் இவங்களை அரசின் சார்பில் கேட்கணும். அரசு வந்து இரவோடு இரவாக புதிய சிலையை வைத்து விட்டார்கள், அதனால் அதற்கு பிறகு ஒரு இயல்பு நிலை மெல்ல திரும்பி வருகிறது அப்படின்னு பதற்றம் தணிந்திருக்கு. அது ஒரு பாராட்டத்தகுந்த விஷயம்தான் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தரப்பில் சொன்னாலும், சட்டம் ஒழுங்குக்கு சவால் விடக்கூடிய வகையில் இதை செய்கிறாங்க. இதை வந்து கைகட்டி அரசு பார்த்துருக்கு. அதனால தான் வந்து சமூக விரோதிகள் துணிச்சல் படுறாங்க. அப்படி கொண்டு போக முடியாது சார். அதாவது இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. இது மோசமான சம்பவம், மோசமான முன்னுதாரணம். இப்போ சொன்ன மாதிரி தலைவர்கள் எல்லாமே பாரதியார் எடுத்த ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு தான் சொல்லியிருக்காரு. இரட்டைமலை சீனிவாசன் ஆகட்டும், வேலு நாச்சியார் ஆகட்டும், அழகு முத்துக்கோன் ஆகட்டும், தேவர் ஆகட்டும், எல்லாமே காமராஜர் ஆகட்டும், இவர்கள்லாம் வந்து ஒரு ஜாதி தலைவர்களாகவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் பிறந்ததுனால அந்த சமுதாயத்துக்கு மட்டும் சொந்தம் என்பதோ இல்லை பிற சமுதாயம் அவர்களுக்கு சொந்தமானது நமக்கு சம்மந்தம் இல்லாமல் பார்க்கறதே ஒரு மோசமான ஒரு சம்பவமாக தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி அதிமுக. எங்களுடைய கட்சி நடக்கும்போது நாங்கள் எல்லாரையும் ஒரே பார்வையாக தான் பார்க்குறோம். இன்னைக்கு இரண்டு பேருமே பேசும்போது இந்த சமுதாயம் அந்த சமுதாயம்ன்றாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, இது வந்து ஹியூமன். அவர் சொல்றார் சமுதாயம்னா சமுதாயம் யாரு? நீங்க நான் தான் சமுதாயம். இப்போ நம்ம சிந்தனையே அழுகி போயிருக்கு. நம்ம சிந்தனை அழுகி போயிட்டு அப்புறம் என்ன சொல்ல முடியும்? நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நம்ம அடுத்தவங்களை சொல்ல முடியும். எனக்கு சொந்தம் எங்கள் தலைவர்ன்றதே நிறுத்தணுன்ற நான். அது எல்லாருக்கான தலைவர்களாக நம்ம பார்க்கணும் சார். எல்லாருக்கான தலைவர்களா என்னைக்கு பாக்குறாங்களோ, என்னைக்கு அந்த சிந்தனை வருதோ அப்பதான் இதை தடுக்க முடியும். மற்றபடி சட்ட ஒழுங்கு அந்த மாதிரி விஷயங்கள்ல அரசு விரைவா செயல்பட்டு இருக்கு. 25 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். அடுத்து மீண்டும் தேடிட்டு இருக்கோம். அதுல என்கொயரி நடக்குது. உண்மையாவே தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அது தண்டனை கொடுப்போம். நம்ம அடுத்த ஒரு தலைப்புக்கு நகரலாம். நம்ம மதிமாறன்ட்ட கேட்கணும். ஒன்று, உயர்நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு இதை கேட்டிருக்கு. இந்த வேலூர் சம்பவம் தொடர்பாக தாசில்தார் போய் சொல்றாரு, நாங்கள் தனி சுடுகாடு அவங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துட்டோம், அதுக்கான ஏற்பாடுகள் நடக்குன்றப்ப நீதிமன்றம் கேட்குது, தனி மருத்துவமனையில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனியாக கோர்ட்டு கிடையாது, தனியாக தாலுக்கா ஆஃபீஸ் கிடையாது, சுடுகாடு மட்டும் ஏன் தனியாக தர்றீங்க? இது கவர்மெண்ட்டே அதை வந்து நீங்கள் ஜாதியை ஊக்குவிக்கிறது மாதிரி இல்லையா அப்படின்னு நீதிபதிகள் ஆதங்கப்படுறாங்க. அந்த ஆதங்கத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? அது சாதி அமைப்பு முறை எல்லா சாதிக்காரர்களோடும் சேர்ந்து தலித் மக்கள் புழங்கக்கூடாது அப்படின்னு தான் இயங்குது. நீங்கள் தலித் அல்லாத ஜாதிகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று உறவாக இருக்கிறது இல்லை, தனித்தனியாக தான் இயங்குது. அது எப்போ ஒன்றா இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தலித் மக்களுக்கு எதிரான ஒரு வன்முறை செய்யும் போது அது ஒன்றா இயங்குது. அப்படி தான் சிஸ்டம் இயங்குது. அப்போது தலித் மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக கிணத்துல தண்ணி எடுக்க வந்தாங்கன்னா எல்லா ஜாதிக்காரர்களும் ஒன்று சேர்ந்துப்பாங்க. இப்போ தலித் மக்கள் சுடுகாட்டுக்கு கொண்டு போகணும்னு பாதைக்கு போனாங்கன்னா அப்போ எல்லா ஜாதிகளும் ஒன்று சேர்ந்துப்பாங்க.
இப்போ அதை அரசே செய்யுது. அரசே என்ன பண்ணுது, நீ எதுக்கு அங்கே போற, நான் உனக்கு தனியாக சுடுகாடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டா இதை வரவேற்கிறது யாரா இருப்பாங்கன்னு சொன்னா இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஜாதி இந்துக்களுக்கு ஆதரவான ஒரு நடவடிக்கை தான் இது. ஏற்கனவே ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால கூவத்தூர், காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற கூவத்தூர்ல அங்க இருக்கிற தலித் மக்கள் சாமி கும்பிடுறதுக்காக கோயிலுக்கு போனாங்க. அப்போ போகும்போது ஏன்டா எங்க கோயிலுக்கு வர அப்படின்னு சொல்லி இந்துக்களை விரட்டி அடிச்சாங்க. போனவங்க முஸ்லீம்களோ அல்லது பெரியாரிஸ்டுகளோ கிடையாது, தீவிரமான பக்திகள் கொண்ட இந்து தலித் மக்கள். நாங்களும் அந்த சாமியை போய் கும்பிடுறோம்னு சொன்னா அனுமதிக்கல, இந்துக்கள் விரட்டி அடிச்சாங்க. அப்ப இருந்த சங்கராச்சாரிய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்ன பண்ணாருன்னா, அங்க போய் தலித் மக்கள் அனுமதிக்காத ஜாதி இந்துக்கள்கிட்ட போய் பேசல, அவர் அவங்களை விடணும், அவங்களும் இந்துக்கள் சொல்லட மாறா என்ன பண்ணாருன்னா, நீங்க அங்க போய் கும்பிடுறீங்க, உங்களுக்கு தனி கோயில் கட்டி கொடுக்குறேன்னு அந்த ஜாதி அமைப்பு முறை பாதுகாக்கிற மாதிரி அந்த கோயில் வழிபாட்டு முறை நீங்க உங்க ஊர்ல சேரியிலே கும்பிட்டுங்கன்னு கட்டி கொடுத்தாருல, அதே முறையை அரசு கடைபிடிச்சிருக்கிறது. இது ஜாதி அமைப்பு முறை பாதுகாப்பதில் தீண்டாமையை பாதுகாப்புற வடிவமாகவே அரசு செயல்படுறதுக்கு கண்டனத்துக்குரியது. இன்னொன்னு, தலைவர் அம்பேத்கரோட சிலை இடிக்கப்பட்டதற்கு பார்த்தீங்களா, அது இன்னைக்கு நேரத்தில் நடக்கிறது கிடையாது. அது ஒரு இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் அது ஒரு ரொம்ப இயல்பான ஒரு நடவடிக்கையாகவே பல பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக. ஏன் உங்களுக்கு தலைவர் அம்பேத்கரோட சிலை இடிக்கப்படுது அப்படின்னு ஒரு உளவியல் ரீதியாக, சாதி ரீதியான உளவியலாக நீங்கள் கேள்வி எழுப்புனீங்கன்னா, தலைவர் அம்பேத்கர் வாழ்க்கைக்கு முன் பின் அப்படின்னு தலித் மக்கள் வாழ்க்கையை நீங்கள் பிரிச்சிடலாம். அம்பேத்கர் வாழ்க்கைக்கு முன், அம்பேத்கருக்கு முன் தலித் மக்களோட வாழ்க்கையோட பகுதியிலிருந்து அம்பேத்கர் வந்ததுக்கு பிற்பாடு ஒருபடி மேலே உயர்த்திட்டார். அப்போ இன்னைக்கு தனக்கு கீழே இருந்த ஆட்கள், தனக்கு பண்ணடிமையாக இருந்தவங்க, தனக்கு கீழே ஜாதியில் அடிமையாக இருந்தவங்களாம் இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டு வரான், அதிகாரியாக இருக்கான், கலெக்டராக இருக்கான், தாசில்தார் இருக்கான், நல்ல வசதியாக இருக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா, தலித் மக்கள் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி, அந்த வெறுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெறுப்பின் ஒட்டுமொத்த வடிவம் தான் அம்பேத்கர் சிலைக்கு எதிரான வன்முறை. தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான கோபத்தை வன்முறை. ஏன் அந்த கோபம்னா, இந்த ஆளால தான் இவனுங்களாம் இந்த நிலைக்கு வந்துட்டானுங்க. அதுக்கு காரணம் என்ன, இவர் தான். நல்லா பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ் பெரிய புரட்சியாளர் தான். ஆனால் நீங்கள் காரல் மார்க்ஸ் சிலையை கொண்டு போய் ஒரு ஜாதி இந்து தெருவில் வச்சிங்கன்னா அதுக்கு மாலை போடுவாங்க, வரவேற்பாங்க. லெனின் சிலையை கொண்டு போய் நீங்கள் ஜாதி இந்து தெருவில் வச்சிங்கன்னா மாலை போடுவாங்க, வரவேற்பாங்க. அவங்க வந்து பெரிய புரட்சியாளர்கள் தான். நீங்கள் பெரியார் சிலைக்கு கூட ஜாதி இந்து பகுதியில் வைக்க முடியும். நீங்கள் எந்த சிலை, காமராஜர் சிலை எல்லாத்தையும் ஒத்துப்பாங்க. ஆனால் எல்லா தலைவரின் சிலை போல் தலைவர் அம்பேத்கர் சிலையும் ஒன்றுதான் சொல்லி ஜாதி இந்து தெருவில் கொண்டு போய் வச்சிங்கன்னா காரல் மார்க்ஸ் சிலைக்கு மாலை போட்டு வரவேற்கிறவர்கள் எல்லாருமே அம்பேத்கர் சிலையை தன் பகுதியில் அனுமதிக்க மாட்டாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, தலித் மக்கள் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சி. நீங்க சொன்னீங்களே சுடுகாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு, அதோட பின்விளைவு. அப்ப இந்த ரைட்ஸ் வரதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மக்கள் தான் இவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா அடிப்படையில் என்னன்னா, இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிற ஜாதி இந்து மக்களுக்கான ரைட்ஸுக்கும் அவர் தான் பாடுபட்டு இருக்கிறாருங்கிறது இவங்களுக்கு பொருட்படுத்துறதே கிடையாது. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசும். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் இடைவேளை. திரு சேதுராமன், காஷ்மீர் இந்தியாவோடு இப்போதான் முழுமையாக சேர்ந்திருக்கிறது, ஃபுல்லி இன்டகிரேட்டட் அப்படிலாம் வந்து பெருமிதங்கள் சிலரால் வெளிப்படுத்தப்பட்டுச்சு அண்மை காலத்தில். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையில் இப்போ தான் ஒரே நாடாகி இருக்குது அப்படின்னு. அப்போ ஒரு நாடு, ஒரு கொடி, ஒரு பாடல், ஒரு வரி, ஒரே மொழி, இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டுட்டு வருது. இப்போது நீதிமன்றம் கேட்பது, ஏன் ஒரு ஊருக்கு 2 சுடுகாடு, இது வந்து நியாயம்தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு வரையிலும் பேசக்கூடிய ஒரு நாட்டில் ஒரே ஊரில் ஒரே சுடுகாடு அப்படின்றத ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல? இல்லை, இது ஒரு நல்ல, நீங்கள் கேட்குறது சரியான விஷயந்தான். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்னா, இப்போ நம்மளோட சென்னையை எடுத்துக்கோங்க. அது கிராமப்புறங்களில் இன்னும் ஒரு சில இடங்களில் அந்த இது இருக்குது, அதாவது பிற்படுத்தப்பட்ட மனநிலை இருக்குது. அதுலேருந்து நம்ம வெளிவரணும். நகரத்தை எடுத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப கிட்டக்க சொல்கிறேன், சைதாப்பேட்டு இல்லைன்னா வந்து நீங்கள் கண்ணம்மாப்பேட்டை சுடுகாடு எடுத்தீங்கன்னா, அங்கே உங்களுக்கு என்ன ஜாதி பார்த்தா உங்களுக்கு வந்து கிரிமேட் பண்ணுறாங்க, இல்லைன்னா வந்து புதைக்கிறதுக்கு சொல்கிறாங்க? கிடையாது. அதனால் ஒரு சமூகம், அதுக்கு தானே சொல்கிறது, ஒரு சமூகம் வந்து கண்ணம்மாப்பேட்டை கொண்டு வர முடியாது இல்லை பாடியா? இல்லைங்க, பதில் சொல்றேன். நீங்க தோசையிலேயே வந்து ஜாதி பாப்பீங்க, அதை விட்டுருங்க. தோசையிலேயே ஜாதி பாக்குற ஆள் நீங்க. இன்னொரு விஷயம், எதுக்கு எடுத்தாலும் ஜாதிய இந்துன்னு பேசுறீங்களே, ஏன் ஜாதிய கிறிஸ்டியனை பத்தி பேசுங்களேன். இது வரைக்கும் பேசியிருக்கீங்களா? சுடுகாட்டிலேயே வந்து
கீழ் ஜாதி கிறிஸ்டியனுக்கு ஒரு இடம், மேல் ஜாதி கிறிஸ்டியனுக்கு, இருக்கு. அத பத்தி பேசுங்களா? அது உங்க பேசுவீங்களா? அது உங்க கிட்ட பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. அதாங்க ஏங்க அது உங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. அது எங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. சரி எவ்வளவு சொல்றீங்களே, முஸ்லீம் கிட்ட ஜாதி இல்லையா, அத பத்தி பேசுங்களா? தாராளமா நான் சொல்றேன். பேசுங்க. எல்லா இடத்துலயும் பேசுங்க. இருக்கு. ஆக முஸ்லீம் கிட்ட ஜாதி இல்ல, சமுதாயம் பத்தி நீங்க பேசுவீங்களா? நான் பேசுறேங்க. முஸ்லிம்ல ஜாதி இருக்குங்க, கிறிஸ்துவர்ல ஜாதி இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். நான் பேசுறேன், நான் சொல்றேன் கேளுங்க. அப்ப அது சிறப்பானது இல்ல, முஸ்லீம் மதம் சிறப்பானதுன்னு ஒத்துக்குங்க. நான் சொல்லலையே. அப்புறம் கிறிஸ்துவத்துல ஜாதி இருக்கிறது சொல்றீங்க, அப்படி கிறிஸ்துவத்துல ஜாதி இருக்கிறது பத்தி சொல்ல தெரியல. முஸ்லீம்ல ஜாதி இல்ல. அடுத்து வரேன். அப்போ இந்து மதத்தோட கிறிஸ்துவ மதத்தோட அடுத்து அதுக்கு தான் வர போறேன். இல்ல இல்ல நேரம் குறைவா இருக்கு. தலைப்புக்குள்ள பதில் சொல்ல விட்டாலும் சொல்லலாம். இல்லனா இவர் ஆர்கியூ பண்ணிட்டு இது விஷயம் என்ன? நான் வழி விடுறேங்க, நீங்க முதல்ல சுடுகாட்டுக்கு வழி விடுங்க. அதுதான் சொல்றேன். இப்போ என்னன்னா நான் என்ன கேட்கிறேன், அதாவது வந்து கடவுள் நம்பிக்கை எனக்கு வந்து எதுவும் மூட நம்பிக்கைகள் இல்லைன்னு சொல்றது ஒரு புறம் இருக்கணும். ஊர்ல பொதுவா என்ன மனநிலை இருக்கும்னா, ஏன் இடத்தின் வழியா ஒரு தொடர்ந்து பிணங்கள் செல்கிறது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறவங்க நான் இந்த ரோடு பக்கமா போக மாட்டேன் ஏன்னா இந்த பக்கம் சுடுகாடு இருக்கு அப்படின்னு எதை பார்த்து சொன்னாங்க? மெரினா பீச்சை பார்த்து சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒருத்தரோட நிலத்துல வழியா போகும்போதே அவங்க தடை பண்ணினாங்க. ஆனா என்னவா இருக்கட்டும், நீங்க கேட்ட சிங்கிள் சுடுகாடுங்கிற விஷயத்தை நானும் கிராமத்துல தான் வரேன், எனக்கும் கிராம அமைப்பு தெரியும். இங்க வந்து நிலத்தை வச்சிருக்கிறவரோட சென்டிமெண்ட் அது மட்டும் பாயிண்ட் இல்ல. இப்போ வந்து ஊரும் சரியும் ஒட்டி ஒட்டி தான் இருக்கு. ஊருக்கு இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து பணத்தை ஊர் சுடுகாட்டில் எடுத்துட்டு போறதுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. அதே சுடுகாட்டுல ஏன் தலித் பிணமையும் புதைக்கவோ எரிக்கவோ முடியலன்ற நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. 70 வருஷ சுதந்திரத்துல ஏன் நம்மளால அச்சீவ் பண்ண முடியல? இத்தனை வருஷமா நம்ம ஆண்டவர்களுடைய தோல்வின்னு நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகளின் தோல்வின்னு நான் சொல்லுவேன். அப்ப ஒரு பக்கம் மார்த்தட்டாதீங்க, நாங்க வந்து பெரியார் மண்ணு, எங்களுக்கு வந்து சமூகத்தின் சம உரிமையை நிலைநாட்டிட்டோம் எல்லாம் பேச வேண்டியது இல்ல. நான் தமிழ்நாடு வரும்போது தமிழ்நாடு விஷயத்தை சொல்றேன். நான் சொன்னது மொத்த நாட்டுக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கங்க நடக்குதுன்னா எல்லாத்தையும் குஜராத்ல 3 சுடுகாடு இருக்கு. ஆமா, நீங்க போய் பாத்துட்டு. ஆமா இருக்குங்க. இல்லன்னு சொல்லுங்க. இல்லன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? குஜராத்ல ஏகப்பட்ட சுடுகாடுகள் இருக்கு. தலித் போன வருஷம் மாட்டுக்கறி சாப்பிட்டதுக்காக அந்த ஊரையே ஸ்தம்பிக்க வச்சாங்க போராட்டம் நடத்தி 2 வருஷத்துக்கு முன்னால. எங்க போய் ஒளிஞ்சீங்க அப்ப? இவ்வளவு ஏன் இப்ப நான் சொல்றேன், இப்ப ராமதாஸ் கூட வெளியில வந்து அம்பேத்கர் சிலைக்கு கண்டனம் தெரிவிக்கிறார் இடிச்சதுக்கு. ஆனால் அம்பேத்கர் எங்க தலைவர் தான் தில்லு கட்டி மாறு கட்டி பேசின இந்து அமைப்புகள் பிஜேபி காரங்க ஒருத்தர் கூட இது வரைக்கும் வாய் திறந்து அம்பேத்கர் எடுப்புக்கு கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. இதான் இவங்க யோக்கியதை. இந்த பக்கத்துல ஜாதியா நல்ல பேர் எடுக்கிறது பெரியார் சொல்லிடுறேன். அம்பேத்கர் சிலையை ஜாதி இந்துக்கள் இடிக்கும் போது அமைதியா இருந்து அவங்க நல்ல பேர் வாங்கிக்கிறது. அம்பேத்கர் எப்ப தெரியுமா பயன்படுத்துறது? பெரியாருக்கு எதிராக பேசும்போது அம்பேத்கரை கொண்டாந்து பயன்படுத்தி தலித் மக்கள் கிட்ட செல்வாக்கு வாங்குறது. இதை தவிர இவங்க கிட்ட எந்த அரசியல் கண்ணோட்டம் கிடையாது. சுடுகாட்டுக்கு வழி விட மாட்டாங்க, இவங்க சாவு விட மாட்டாங்க, வாழ விட மாட்டாங்க, செத்ததுக்கு அப்புறம் போறத புதைக்க விட மாட்டாங்க. ஆமாங்க, அரசியல் கோயில்ல போய் அரசியல் கோயில்ல போய் வழிபட விட மாட்டாங்க. வழிபட உள்ளே மதமாறம் போனா அங்கேயும் மதமாறம் ஒரு பக்கம் கிடையாது. அதாவது சங்கராச்சாரியர் ஒரு பக்கம் திட்டுவாங்க, அவங்க அந்த மக்களுக்கு தலித் மக்களையும் உங்களுக்கு பண்றேன்னா அதையும் தப்பா பேசுறாங்க. ஆனா நீங்க வந்து மத்த இத பத்தி பேச மாட்டீங்க. சரி, நான் புனித பாண்டியன் வழிபாட்டு உரிமையும் கிடையாது, முக்கியமான மதமாரத்துக்கு விட மாட்டீங்க. நாங்க மதமாறம் முக்கியம், அத சொல்லுங்களேன். நீங்க உங்களுக்கு கோயில் உள்ள நாங்க ஜாதி மாறணும், வழிபாட்டு விடு. உங்களுக்கு ஜாதி ஜாதி சொல்றேன், மதமாற்றம் அதெல்லாம் உங்களுக்கு வேணும். ஒரு தலித் ஐயரா மார்த்த ஜாதி மாற முடியல, அதனால மதம் மாறுறான். நீ ஜாதி மாறத்தை அறிவிங்க, நாளைக்கு நாங்க மதம் மாற்ற நிறுத்திடுறோம். நீங்க சொல்ற மதத்துல உங்க சொல்ற மதத்துல ஜாதி ஒழிச்சிட்டு வாங்க. நீங்க சொல்ற மதத்துல ஜாதி ஒழிச்சிட்டு. சரி சரி, நான் என்னோட டிபேட் டிவியேட் ஆகுது. நான் புனித பாண்டியன் கேட்கணும். அது பிண அரசியல் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு வந்தாரு. இப்போ வந்து சுடுகாட்டுக்கு இதுக்கு உரிமை கேட்கிறதும் ஒரே சுடுகாடு வேணுன்றது கூட பிண அரசியல்ல வருமா, இல்ல அதை வேற அரசியல்ல வச்சு பார்க்கணுமான்னு தவிர அவர் எந்த கேள்விக்கும் நேரடியா பதில் சொல்லல. அதை தாண்டி வேற ஏதோ சில விஷயங்களை பேசுறாரு. உயர்நீதிமன்றம் நீங்க கேட்கறது தான் பேசணும்னு சொல்ல முடியாது இல்ல, அவருக்கு பிடிச்ச விஷயம் பதில் சொல்லணும் இல்லையா? பிடிச்ச விஷயத்தை பேசுறதுக்கு இல்ல இந்த பொது விவாதம். இங்க ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு அம்பேத்கருடைய சிலை தாக்கப்பட்டிருக்கு. அதற்கான காரண காரியங்களை கண்டறிந்து இது மேல் அப்படியான ஒரு
நிகழ்வு நடக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த விவாதம். இப்போ உயர்நீதிமன்றம் 2 சுடுகாடு இருக்கு ஏன்னு கேட்டிருக்கு. எனக்கு தெரியல உயர்நீதிமன்றம் இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உயர்நீதிமன்றம் 8 லட்சம் கிராமங்களும் 8 லட்சம் கிராமங்களை உள்ளடக்கிய இந்தியா 2 இந்தியாவா தான் இருக்கு. ஒவ்வொரு கிராமமும் ஊர் என்றும் சேரி என்றும் பிரிந்துதான் இருக்கிறது. அப்புறம் சுடுகாடு தனியா தானே இருக்கும். இல்ல நீதிபதி கடையில தனியா தானே டம்ளர் இருக்கும். இல்ல ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனி ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குன்னு தாழ்த்தப்பட்டோருக்குன்னு தனி மருத்துவமனை இல்ல, தனி காவல் நிலையம் கிடையாது. இதெல்லாம் பொதுவாக இருக்கும்போது ஏன் சுடுகாடு மட்டும்? ஏன் நான் என்ன கேட்கிறேன், ஏன் கிராமம் வந்து பொதுவா இல்ல? ஏன் இந்த நாட்டினுடைய 25 கோடி மக்களை ஊருக்கு வெளியே வச்சிருக்கீங்க? இன்க்ளூசிவ் குரோத்னு பேசுறீங்கல்ல எல்லாரும், பிரதமர் உட்பட எல்லாரும் பேசுறாங்கல்ல இன்க்ளூசிவ் குரோத்னு. பிரதமர் என்ன சொன்னாரு? அம்பேத்கருடைய உழைப்பால் தான் நான் இன்னைக்கு பிரதமரா இருக்கிறேன்னு சொன்னார் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர். ஆனா அவருடைய சிலை இங்க நாள்தோறும் அவமானப்படுத்தப்படுகிறது. பிரதமர் என்னைக்காவது வாய் திறந்து பேசியிருக்காரா? இன்க்ளூசிவ் குரோத்னு சொல்றீங்க. 25 கோடி மக்களை ஊருக்கு வெளியே வைத்து விட்டு நீங்க என்ன இன்க்ளூசிவ் குரோத்தை பத்தி பேசுறீங்க? அப்ப ஊருக்கு வெளியே வைக்கப்பட்டிருக்கிற மக்களை நீங்க ஊருக்கு உள்ள அழைக்காத வரைக்கும் 2 சுடுகாடு தான் இருக்கும். அது என்ன உயர்நீதிமன்றத்துக்கு என்ன புதுசா தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நகரங்கள்ல சாத்தியமான ஒன்று. நகரத்துல வந்து ஒரே சுடுகாடு தான், பொது வாழுது. நம்ம ரொம்ப சேஃபா, உடனே அவர் சொன்னார் இல்லையா, சிட்டில எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. சிட்டில எவ்வளவு பேர் வசிக்கிறாங்க? சிட்டிலையும் வேற மாதிரியான பாகுபாடுகள் இங்க இருக்கு. அதுதான் நாங்க மென்கொடுமைன்னு சொல்றாங்க. வன்கொடுமை நடந்தா இங்க மென்கொடுமை நடக்குது. உளவியல் ரீதியான ஒவ்வொரு அரசு அலுவலகங்கள் மட்டுமல்ல, தனியார் நிறுவனங்களில் கூட நீங்க பார்க்க முடியும். சாதி ரீதியாக எப்படி வந்து அடையாளம் காட்டப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்படுகிறார்கள் என்பது இங்கே எல்லாம் நடைமுறையில் இருக்கத்தான் செய்கிறது. இங்கேயும் வியாசர்பாடியில் யார் வசிக்கிறாங்க? அண்ணா நகர்ல அம்பேத்கர் சிலை இருக்கு. வடசென்னையில் தானே அம்பேத்கர் சிலைகள் இருக்குது. அதையும் அவமானம் தானே படுத்திக்கிட்டு இருக்காங்க நாள்தோறும். நான் என்ன கேட்கிறேன், நீங்க தவறான கருத்தை பதிவு பண்ணாதீங்க. அம்பேத்கருடைய பிறந்த நாள் அன்னைக்கு எல்லா தலைவரும் அங்க போய் தான் மாலை போடுறாங்களா? அதெல்லாம் கிடையாது. அப்ப அம்பேத்கருக்கு ஒரு மரியாதை செய்யப்படணும் அப்படின்னா அது வந்து முதல்ல நான் சொல்லிடுறேன், இந்த விவாதங்களை எல்லாம் கடந்து நாம சில அடிப்படை வேலைகளை இந்த சமூகம் செய்ய வேண்டும். அம்பேத்கருடைய நூல்களை நீங்கள் பாடமாக்க வேண்டும். இன்ன வரைக்கும் எந்த பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் நூல்கள் பாடமாக்கப்பட்டிருக்கிறது? இப்படி இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேசக்கூடிய எல்லாத்துக்கும் அடிப்படை ஜாதி. இந்த ஜாதியை அழித்தொழிப்பதற்கு ஒரு வழி என்று ஒரு அம்பேத்கர் ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதையே வந்து கல்லூரிகளில் பாடத்திட்டமா இன்ன வரைக்கும் ஆக்கப்படலை. அம்பேத்கர் திருப்பி ஒரு சட்டமேதைன்னு ஒரு சின்ன பாட குறிப்பு தான் இருக்கு எல்லா பாடத்திட்டத்திலையும். ஒரு உதாரணத்தை சொல்றேன். வேலூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் 2007 அம்பேத்கர் சேர் உருவாக்கப்பட்டது. பேராசிரியர் இளங்கோவன் அவர்களுடைய அயராத போராட்டத்தினால் அம்பேத்கர் சேர், அம்பேத்கர் ஸ்டடீஸ் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு பைசா கூட செலவழிக்கல. எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகத்திலையும் அம்பேத்கர் சேர் உருவாக்கப்படணும். அம்பேத்கருடைய நூல்கள் பாடநூல்களாக ஆக்கப்பட வேண்டும். சும்மா அம்பேத்கர் போய் மாலை செஞ்சுட்டு வர்றதல்ல. அம்பேத்கருடைய நாங்க நினைவிடத்தை நாங்க புதுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்வது அல்ல. அம்பேத்கருடைய நூல்கள் என்னாச்சு? பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அம்பேத்கருடைய நூல் தொகுப்புகளுக்கான மானியம் முற்றாக நிறுத்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு நாம் எல்லாம், என்னை போன்றவர்கள் எல்லாம் 90களுக்கு பிறகு எப்படி அம்பேத்கர் பால் ஈர்க்கப்பட்டோம், தலித் இலக்கியம் என்பது எப்படி முகிழ்த்தெழுந்தது என்று சொன்னால் 90களுக்கு பிறகு அவருடைய நூற்றாண்டு கொண்டாட்டத்திற்கு பிறகு உருவான அம்பேத்கருடைய நூல் தொகுப்புகள். அதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அறிவு பாய்ச்சலை நிகழ்த்தியது. இன்றைக்கு பிஜேபி அரசு வந்த உடனேயே அம்பேத்கர் நூல் தொகுப்புகளுக்கு அதுக்கான முற்றாக அந்த மானியத்தை நிறுத்திவிட்டார்கள். இப்ப 10 ஆண்டுகளாக நூல் தொகுதிகளே வருவதில்லை. அப்ப நீங்க அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். வன்கொடுமைகள், தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகளை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வந்து இந்த சிவில் சமூகமும் அறிவாளிகளும் அரசும் இணைந்து வருமுன் காப்பதற்கான அல்லது இந்த மாதிரியான வன்கொடுமைகள் நடப்பதை தடுப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். அதற்கான விவாதங்கள் நடைபெற வேண்டும். ஆண்டுதோறும் ஆண்டு முழுவதும் ஜாதி ஒழிப்பு சார்ந்த பிரச்சாரம் சார்ந்த பிரச்சாரம் இருக்கணும்ன்ற ஒரு கருத்தை நீங்க வற்புறுத்துறீங்க. சுரேஷ் குறுக்கிட விரும்புறாரு. திரு சுரேஷ். இல்லை சார், இப்போ அம்பேத்கர் என்ன சொன்னார், ஒரு தலித் வந்து ஒரு இந்திய குடிமகனா, குடியரசுத் தலைவரா, ஒரு ஜனாதிபதி ஆயிட்டாருன்னா இந்த தலித் சமுதாயம் வந்து மேலோங்கி வந்துட்டோம், அப்போ வந்து ஒரு எல்லாரும் சமம் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்க.
அந்த நிலைக்கு நம்ம இந்தியாவோட ஒரு குடியரசு ஜனாதிபதி வந்துட்டார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தலித்து சமுதாயத்தை வந்து கல்வி ரீதியாக வந்து நீங்கள் வந்து அந்த சலுகைகளை மட்டும் வாங்கிக்கிறாங்க, மற்ற விஷயத்தை வந்து எதுவும் பேச போனால் தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அதை வந்து அவங்க வந்து பெருசாக வந்து அரசியல் தான் பண்ணுறாங்க. இது அம்பேத்கர் சிலையும் அரசியல் ஆக்குனது இவங்க தான், அம்பேத்கரை வச்சு அரசியல் பண்ணுறதும் இவங்க தான். இந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்களோ ஒழிஞ்சு அரசியலுக்காக தான் இந்த விஷயம்லாம் நடக்குது. இதை வந்து யாரும் மறுக்க முடியாது. நீங்கள் கல்வியை வந்து நீங்கள் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறப்ப நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அதை செய்கிறீங்களா? இல்லை. இப்போ வர சமுதாயத்திலேருந்து அதான் கொண்டு வர்றீங்க, ஜாதி சான்றிதழ் கேட்குறீங்க. அப்போ என்ன பண்ணுறான், சின்ன வயசுலேருந்து அவனுக்கு இந்த ஜாதி உணர்வு வந்துடுது. அப்போ நீங்கள் சலுகைகளை மட்டும் வாங்கிக்கிறீங்க, தலித்துங்கிற சலுகையை மட்டும் வாங்கிக்கிறீங்க, அது வழியாக நீங்கள் மேலே போயிடுறீங்க. மேன்மையான உள்ள ஒரு சமுதாயம் வந்து பாதிக்கப்படுது. இப்போ ஒரு குடியான சமுதாயத்துலேயும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம்லாம் இருக்குது, ரொம்ப நடுத்தரமான குடும்பம்லாம் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற குடும்பம்லாம் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் அதை மட்டும் ஏற்றுக்கிறீங்க. அப்போ மட்டும் நீங்கள் ஜாதி உங்களுக்கு தேவைப்படுது, அந்த சலுகைகளுக்காக மட்டும் நீங்கள் ஜாதியை பின்பற்றுறீங்க. அதே நேரம் வந்து சாதி ஒழிப்புக்கு முழுமையாக நீங்கள் போராடுங்க, சாதி ஒழிப்பு முழுமையாக நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வந்து எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் வர மாட்டீங்க. அந்த சலுகையில மட்டும் கல்வி இங்க வேணும். அம்பேத்கர் சிலையை யார் உடைக்கிறானோ அவனுக்கு தான் அறிவு வேணும், கல்வி வேணும். தலித் மக்கள் படிச்சு கல்வி, தலித் மக்களுக்கு காலங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது. தலித் மக்களுக்கு மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அம்பேத்கர் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்தியாவில் இன்றைக்கு ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் பெண்களுக்கும் சமூக நீதி என்ற உயரிய கோட்பாட்டை சட்டமாக வடிவமைத்து கொடுத்தவர் அம்பேத்கர். இப்ப தலித்துகள் அரசியல் பண்றாங்கன்னா நீங்க சிலையை உடைச்சீங்கன்னா நாங்க அரசியல் பண்ணுவோம். ஏன் சிலையை உடைக்கிறீங்க? என்ன பண்றீங்க? எங்க அறிவு போச்சு? அம்பேத்கரை வச்சு அரசியல் பண்றீங்க. நான் கேக்குறேன். நீங்க வந்து இல்ல சுரேஷ், என்னோட கேள்வி சுரேஷ், ஒரே ஒரு கேள்வி. சுரேஷ் காவல்துறையில வந்து ஆள் இல்ல, காவல்துறையெல்லாம் வெளியில போயிட்டு அப்ப நீங்க தான் செய்றீங்க. அதை செஞ்சுட்டு நீங்க அரசியல் பண்றீங்க. யார் சிலை உடைச்சது யார்? காவல் நிலையத்துக்கு முன்னாடி காரை கொளுத்துனது யாரு? காரை கொளுத்துனது யாரு? உடைச்சது யாரு? அத காரை கொளுத்துனது எந்த சமுதாயம்? அந்த சமுதாயமே இதை செய்யுது. காரை கொளுத்துனது யாருங்க? அந்த சமுதாயம். பாண்டியன், நீங்க வந்து தலித் மக்களோட இடஒதுக்கீடுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்க இடஒதுக்கீடுக்கு எதிராகவே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஏதோ இடஒதுக்கீடு இல்லாத சமூகத்திலிருந்து நீங்க வந்தா மாதிரி, நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க வசதியா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு இருக்கு. அந்த இடஒதுக்கீட்டுல என்ன நியாயம் இருக்கோ அது தலித் மக்கள் இடஒதுக்கீடு இருக்கு. இதுதான் இந்த கண்ணோட்டம் தான் அம்பேத்கர் சிலை அடிக்கிறதுக்கு காரணமா இருக்குன்னு ஆரம்பத்தில் சொன்னேன். நீங்க அம்பேத்கருக்கு எதிராக தலித் மக்களுக்கு எதிராக பேசும்போது என்ன பண்றீங்கன்னா, இடஒதுக்கீடு கான்செப்டுக்கு எதிராகவே பேசி உங்க இடஒதுக்கீடு நீங்க புறந்தடுறீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, எளிய மக்களுக்கும் தலைவர் அம்பேத்கருக்கு எதிராக பேசும்போது அவருக்கு எதிராக பேசுறது இல்ல, அது நமக்கு எதிராகவே பேசுவோங்கிறது. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, இடஒதுக்கீடுக்கு எதிராக நீங்க கேக்குறீங்க, பள்ளிக்கூடத்துல ஜாதி கேக்குறீங்கன்னு. உங்க இடஒதுக்கீடு உரிமை நீங்க அந்த அளவுக்கு அதை நிறுத்துறீங்களா? இந்த வேலையை தான் நாங்க திருப்பி சொல்றோம். சாதிக்கு வெளியே சிந்திச்சிங்கன்னு சொல்றோம். அந்த காவல்துறை ஊர்ல கிடையாது. சரி சிவசங்கரி, காவல்துறை அதெல்லாம் நாங்க கரெக்டா இருக்கோம். எங்களோட சமுதாயத்துல நாங்க கரெக்டா இருக்கோம். இல்லைங்க, உங்க சமுதாயம் மிக பின்தங்கிய சமூகம். கண்டிங்க உங்க சமூகத்துல இருந்து. அவர்தான் வன்மையா கண்டிக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் கண்டிக்கணும். எந்த வன்முறையா இருந்தாலும் கண்டிக்கணும். நீங்க சொன்னீங்க அந்த முத்துராமலிங்க தேவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தாழ்த்தப்பட்ட தலித் சமுதாயத்தை அழைச்சிட்டு போனாரா இல்லையா? அதை சொல்றீங்களா? அன்னைக்கு வந்து அவர் அழைச்சிட்டு போய் உங்களை சாமி தகவல் எங்களையே அழைச்சிட்டு போறீங்க. நான் கேக்குறேன், நாங்க இந்துக்களே கிடையாது, எங்களையே இந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு போறீங்க. அது அடிமைப்படுத்துற ஒரு முயற்சி. அம்பேத்கர் இந்து மதத்திலிருந்து வெளியேற சொல்றதுக்காக சொல்லிட்டாரு. அந்த வெளியேறிட்டாரு. எல்லா மக்களும் வெளியேறணும் நீங்க சொல்லாதீங்க. அதாவது நீங்க அதான் வந்து ரொம்ப தவறான விஷயம். போக வேண்டிய தேவையில்லை. நாங்கள் இந்துக்கள் கிடையாது. இருக்கட்டும், இந்துக்கள் கிடையாது என்பதால் தான் நீங்க சொல்லாதீங்க. நீங்க இருக்க இங்க கோடிக்கணக்கான இருக்க மக்களோட பிரதிநிதி இங்க கிடையாது. நீங்க முதல்ல பேசாதீங்க. அம்பேத்கர் மதிக்கிறீங்களா? நீங்க முதல்ல அம்பேத்கர் மதிக்கிறீங்களா? நீங்க மதிக்கிறீங்களா? அம்பேத்கர் என்ன சொன்னாரு? அம்பேத்கர் என்ன சொன்னாரு? நான் இந்துவாக பிறந்தேன், ஆனால் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னாரு. அது அது அவரோட இஷ்டம். அது கான்ஸ்டிடியூஷன்ல அலோவ் பண்ணி இருக்கு. 10 லட்சம் மக்கள் போனாங்க. அது போனாங்க. அது விளையாட்டாது. என்ன நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் மாறணும். உங்களுக்கு மதம் மாற்றம் பண்றதுக்கு உண்டான வேலையெல்லாம் இங்க பண்ணாதீங்க. தயவு செய்து பண்ணாதீங்க.
நீங்க வந்து மறைமுகமா இந்த மாதிரி இந்துக்களை தாக்கி பேசி, அதாவது சமூக பிரச்சனைன்னு வந்தாலே உடனே வந்து மதத்தை கையில எடுக்கிறது, இந்துக்களுக்கு எதிராக பேசுறது, மற்ற மதத்துல முதல்ல போய் பண்ணிட்டு பேசிட்டு வரோம். இல்ல தவறுங்கிறேன். நான் என்ன சொல்றேன், சிலை உடைப்பை பத்தி பேசுங்கன்னு சொன்னாங்க, வன்முறையை பத்தி பேசுங்கன்னு சொன்னாங்க. தொடர்ந்து இந்துன்னு பேசினா இவங்களோட ரெண்டு பேரோட நான் சொல்றேன் பின்னாடி இருக்கிற என்ன தாக்கலை ரொம்ப தெளிவா தெரியுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்துக்களுக்கு எதிராக பேசணும். அவர் பௌத்தருங்க, அவர் வந்து இவர் பௌத்தரா இருந்ததுக்காக இருக்கிற எல்லா தலித்தும் இந்து கிடையாதுன்னு சொன்னா அது தவறான விஷயம். இருக்கிற இவர் வந்து சொல்றாரு அவங்க இந்துக்கள் எவ்வளவு தவறான விஷயம். அதாவது என்ன, இப்ப நீங்க சுடுகாடு பிரச்சனை சொல்றீங்களா, ஹைகோர்ட் சொன்னது அது என்ன பிரச்சனை? இந்துக்கள் தான், இந்துக்கள் சுடுகாடு இந்துக்கள் போல, தலித் மக்கள் இந்துக்கள் இல்லைன்னு மத்தவங்க சொல்லல, நாங்க சொல்லல, அம்பேத்கர் சொல்லல, அது இந்துக்களே சொல்றாங்க. அதனாலதான் இந்துக்கள் பொது இடத்துக்கு அவங்களை அனுமதிக்கிறது இல்ல, சுடுகாட்டுக்கு வர்றது இல்ல, ஊர் பொது இடத்துக்கு வர்றது இல்ல. இந்துக்கள் அங்கீகரிக்கிறாங்க. எதுல அங்கீகரிக்கிறாங்க? நான் என்ன சொல்றேன், இன்னொன்னு நீதிமன்றம் சொன்னது தனித்தனி மதத்துக்கு தனித்தனி எல்லாரும் ஒரே சுடுகாடு, எல்லாரும் எரிச்சா எரிய போறாங்க, எல்லாரும் புதைச்சா புதைக்க போறாங்க. சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க, எல்லாரும் பாக்குறாங்க, கத்திக்கிட்டே நான் பேசுறதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், அம்பேத்கரை சாதி தலைவரா பார்த்து அவருக்கு செலவு வந்ததுன்னா எனக்கு செலவு வரும்னு ஒவ்வொரு சாதிக்காரங்களும் வர்றது இருக்குல்ல, இது அநீதியானது. இப்ப காந்திக்கு ஒரு செலவு வைக்கிறாங்க, காந்திக்கு செலவு வச்சுட்டாங்க, எங்க ஜாதிக்கார செலவைன்னு யாரும் கேள்வி எழுப்புறதில்லை, அவர் தேசிய தலைவராக ஒத்துக்கிறாங்க. எவ்வளவோ காந்தி சிலைகள் வருது, காந்தியை தன்னோட ஜாதிக்கு போட்டியாளராக யாரும் கருதுறதில்லை. அதுபோல் காந்தியை எப்படி ஒரு இந்திய அளவில் கருதி அவர் சில பொது சில அவருக்கு நம்ம ஜாதிக்கு சம்பந்தம்னு ஒத்துக்கிறாங்களோ அந்த மனோபாவம் வராததுக்கு சாதி சிஸ்டம் காரணம். ஏன்னா காந்தி ஒரு ஜாதி இந்து, அம்பேத்கர் ஒரு தலித். அப்ப அம்பேத்கர் சிலை காந்தி சிலை போல் புரிந்து கொள்கிற தன்மை சமூகத்துக்கு வந்தாதான் அவரோட நியாயம், தலித் மக்களோட நியாயம் வரும். காந்திக்கு பல்லக்கு தூக்குறாங்க. நன்றி நன்றி நன்றி. ஒரு நிமிஷம் உங்களுடைய நிறைவு கருத்து சொல்லுங்க. அதாவது சார், இப்போ நீங்க அந்த ஹைகோர்ட் கேட்ட கேள்வியை சொன்னீங்க இல்லையா, நான் எங்களை பொறுத்த வரைக்கும் காலகாலமா எல்லாருமே ஒன்றிணைந்து தான் வாழறோம், மேலே கீழெல்லாம் சேர்ந்து வாழறோம். அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்காங்க. அரசை பொறுத்த வரைக்கும் எந்த இடம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அரசு நிலம் இருக்கோ அப்படிதான் கொடுக்குறாங்க. எந்த இடத்துலையும் பாகுபாடுகள் கிடையாது, எல்லாருமே ஒன்றா தான் இருக்கும். அடுத்து இந்த சிலை உடைப்பு எல்லாத்தையுமே நான் சொல்றது என்னன்னா, ஜாதிகளை மறந்து எல்லாருமே எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்ன்றதை மறந்து ஒட்டு மொத்தமாக நம்ம ஒரு மனித சமுதாயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஈர மனசோடு பழகணுன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் ஜாதிகளுக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி தான் அதிமுக. எங்களுடைய அரசு தான் இப்போ ஆளுது. எல்லாருக்கும் சமமான ஒரு நிலையை தான் எங்கள் அரசு கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ தவறு செஞ்சவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் வன்மையாக கண்டிக்கிறோம். அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை முதல்வர் எடுப்பார். அது அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் இன்னொன்று, அது ரிசர்வேஷன் சார்ந்து கேட்கிறது. ஆனால் இல்லை, அது விவாதத்துக்கு உங்களை பொறுத்தவரை விவாதத்துக்குரிய பொருள் அல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஆதி திராவிடர் சுடுகாடு தனி சுடுகாடு இருக்கிறது வந்து விவாத பொருளாகுது. இதே இன்னொருவர் எஸ்சி பட்டியலிருந்து பிசி பட்டியலுக்கு போகணும்னு முயற்சிக்கிற ஒருத்தர் வந்து அதை வேற எப்படி கேட்குறாருன்னா, நீங்கள் வந்து ஆதி திராவிடர் நலப்பள்ளின்னு வச்சுருக்கீங்க, சீர்பருப்பினர் நலப்பள்ளின்னு வச்சுருக்கீங்க, தாழ்த்தப்பட்டோர் மாணவர் விடுதின்னு வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிரிவினை இல்லையா? இது வந்து பிரிவினையை ஊக்குவிக்கிறது இல்லையா? அரசாங்கத்தினுடைய சிஸ்டத்திலேயே பொதுவான ஹாஸ்டல் இருக்கக்கூடாது. திராவிடர் என்பது பிரிவினையா? திராவிடர் என்பது பிரிவினை இல்லைன்னு நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோம்ல. இந்த நாட்டின் பூர்வ குடிமக்கள் திராவிட மக்கள், திராவிடர்களுக்குன்னு எல்லா கட்சியும் இருக்கு. அப்ப திராவிடர்களுக்கு மூத்தவர்கள் ஆதி குடிகள், இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படின்ற அடிப்படையில் தான் ஆதி என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது. சரிங்களா? ஆதி திராவிடர்கள் என்பது ஒட்டுமொத்த பட்டியல் சாதியினரை தான் அது குறிக்கிறது. இப்போ புதுசா வந்து இல்ல அது எங்களை குறிக்காதுன்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி எல்லாரும் சொல்லல. ஒரு சில அரசியல் தலைவர்கள், கட்சி தலைவர்கள் அதை ஒரு இஷ்யூவா ஆக்க நினைக்கிறாங்க. அதுல அவங்க தோல்வியை தான் தழுவி இருக்காங்க. ஏன்னா அதுல இயற்கையிலேயே அறிவியலுக்கு எதிராக அதுல எதுவுமே இல்லை.
சரி, இப்போ அது வந்து ரொம்ப இயற்கையான ஒரு இன்னைக்கு குறியீடு. காலம் கனிந்து வருது, மாறுது, கல்வி வேலைவாய்ப்பு இதெல்லாம் பல்கி பெருகிற ஒரு நேரத்தில் மாணவர் பள்ளிக்கூடங்கள் சீர்மரபினர் தாழ்த்தப்பட்டோர் பள்ளிகள் அப்படின்னு தேவையில்லை, அதெல்லாம் பொதுவான பள்ளிகளாகவே இருக்கலாம். விடுதிகள் வந்து பிற்படுத்தப்பட்டோர் விடுதி தாழ்த்தப்பட்டோர் விடுதின்னு இல்லை, எல்லா சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கான விடுதினா ஒரே விடுதி இருக்கணும், அப்படி அதை நோக்கி போக வேண்டிய ஒரு இல்ல, நம்ம காலத்தின் நோக்கம் தேவை அதுதான். இப்போ வந்திருக்குன்னு சொல்லலாம். நம்மளுடைய நோக்கம் அதுதான். ஆனால் அவர்களுக்கென்று காலங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கென்று சில சிறப்பு உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். அப்ப அதுதான் வந்து இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று தனி விடுதிகள் இருப்பதோ அல்லது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்று அப்படி அந்த சிறப்பு உரிமைகளால் ஜாதி உயிர் வாழவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஹாஸ்டல் சிறப்பு உரிமைகளால் அல்லது அவர் சொன்னாரு இடஒதுக்கீடுகளால் ஜாதி உயிர் வாழவில்லை. ஜாதி இங்கே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை இழப்பீடு, அதற்கான இழப்பீடாகத்தான் அல்லது ஜாதியை ஒழிப்பதற்காகத்தான் எல்லா பாதிக்கப்பட்ட எல்லா சமூகத்தினருக்கும் பிரதிநிதித்துவம் வழங்குவதுதான் இடஒதுக்கீடு. நன்றி. அது ஜாதியை நிலைப்படுத்துவதாக ஆகாது. நன்றி. நிறைய பேசியிருக்கிறோம், காரசாரமாகவும் பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது 1000 ஆண்டு கால பிரச்சனை ஒரு விவாதத்தில் பேசி ஒரு பெரும் தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றல்ல, நிறைய இதில் விவாதிக்க வேண்டியிருக்கு. இன்னொரு தருணத்தில் விவாதிக்கலாம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும். காலத்தின் குரல் பவர்ட் பை SMC மணி வாய்ஸ்